இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனா மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். நன்றி உணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்லை. மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவார் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு. மரியாதைக்குரிய நம்முடைய காதர்மையின் சாஹிப் அவர்களுக்கு தகைசால் தமிழர் என்ற உயரிய விருதை அளித்து சிறப்பித்தது முந்தைய திராவிட மாடல் அரசு. நான் என்ன சொல்றேன்னா, முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும், நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க, அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்க மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்க எல்லாம் யாருமே எதுவுமே செய்யல என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. அதே போன்று இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை மறக்க முடியாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசுல அந்த 3.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னல் வருகின்ற போது சிறப்பான அரசாணையை வெளியிட்டதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்வது, உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்த வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனா மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். இல்ல அவருக்கு பாருங்க, இருங்க ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், உட்காருங்கன்ற இல்ல உங்களுக்கு அனுமதிக்கணும், உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இருந்த எந்த ஆட்சியும் குறை சொல்லாமல் கண்ணியமான முறையில் கான்ட்ரவர்சி இல்லாம இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தடவை தான் அதை பதிவு பண்றேன். ஏன் அவங்க தானே எதிர்த்து அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம நன்றி உணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஏன்னா வாரம் பேசிட்டு இருக்கவர் என்னன்னா இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவார் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. சொல்லுங்க, மக்கள் நலன் அது ஃபர்ஸ்ட் அவரு தரும் என்ன நன்றி. அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதுவரிக்கு பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க, எடுக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள், அவர் உங்களுடைய ஆட்சியை உங்களுடைய தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். அவரை பார்த்து தமிழ் மன்சாரியை பார்த்து நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியும், அது எப்படி சொல்றது? தமிழ் மன்சாரியை பேச சொல்லுங்க. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள், மாண்புமிகு தலைவர் அவர்களே, நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க ப்ளீஸ். அவை நீங்க அவை முன்னவர், மாண்புமிகு பேரவை அவை முன்னவர், அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர், அவை முன்னவர். யார் ஆங்கிலத்தில் யார் பேசுற சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் நீங்கள் நன்றி சொல்லி இருக்க வேண்டும் என்றுதான் சொன்னாரே தவிர நான் இருங்க இல்ல. ஆகவே அவர் ஆகவே இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால கொஞ்சம் உதவி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க.